உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இலங்கையினுடைய பாராளுமன்ற தேர்தல் எல்லாமே முடிவடைந்து பரபரப்பான சூழ்நிலைகள் எல்லாமே மாறுபட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் கூட தெரிவு செய்யப்பட்டு அமைச்சுக்கள் பொறுப்புகள் எல்லாமே கொடுக்கப்பட்டு ஒரு சுமூகமான நிலையில் போய் கொண்டிருக்கின்ற எதிர்வருகின்ற 21ஆம் தேதி பாராளுமன்றத்தினுடைய முதலாவது அமர்வு இடம்பெறதுக்கு இருக்கிறது. அப்போ அந்த நடவடிக்கையில் இலங்கையினுடைய அரசியல் களம் எப்படி போய் கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சு பதவிகள் எல்லாமே பதவியேற்றதற்கு அது முடிந்ததுக்கு பின்னர் நேற்றைய தினம் இரவு ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ முகாம், அதாவது யாழ்ப்பாணம் கற்கோளம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ முகாம், அந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய இராணுவத்தினரை உடனடியாக அந்த இடத்திலிருந்து வெளியேறுமாறு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அவர்கள் 14 நாட்கள் அவர்களுக்கு இப்பொழுது தவணை கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த 14 நாட்களுக்கு அந்த இடத்தில் இருந்து அந்த தனியாருக்குரிய அந்த சொந்தமான அந்த காணிகளை விடுவித்து வெளியேறுமாறு பார்த்தீங்கன்னா அன்றைய அரசாங்கம் அவர்கள் ஒரு உத்தரவு கொடுத்திருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் அந்த காணிக்கு அந்த இராணுவ முகாம் இருந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா முதலும் சில சம்பவங்கள் இடம்பெற்றிருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அந்த இராணுவ முகாம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இராணுவத்தினர் வெளியேற சொல்லி முன்வைக்கப்பட்ட அந்த கோரிக்கைகளுக்கு அடிப்படையில் இராணுவம் வெளியேறதுக்கு முயற்சி செய்த அந்த நேரங்களில் அங்கே பொதுமக்களால் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இராணுவத்தை அங்கே இருந்து வெளியேற்ற வேண்டாம் என்று. அது பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 14ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருந்தவை. ஏன் நடத்தியிருந்தவை என்றால் பருத்தித்துறை போலீசார் அந்த அந்த பகுதி பருத்தித்துறை போலீஸுக்கு உட்பட்ட பகுதி. பருத்தித்துறை போலீசாரில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இங்கே இருக்கக்கூடிய மணல்கள் அகழ்ந்து கொண்டு செல்லப்படுகின்றன. அதோட பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து கடத்தல் நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அதால் இராணுவம் இங்கே இருந்தால் அது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் என்ற மாதிரி பொதுமக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று அதுக்கு பிறகு அங்கே அந்த இராணுவத்தினர் வெளியேறாமல் தொடர்ச்சியாக அங்கே நிலை கொண்டிருந்தவை என்று செய்திகள் இருக்கின்றன. செய்தி நடந்திருந்தது, உண்மையாகவே நடந்த சம்பவம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இராணுவத்தினரை வெளியேற சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த ஆர்ப்பாட்டம் செய்தது பொதுமக்களா இல்லாட்டி வேறு நபர்களா கொண்டு செய்யப்பட்டார்களா என்பது தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்டதாக இல்லை. ஆனால் அந்த இடத்துல இராணுவம் இருப்பதால் அந்த கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரலாம், அந்த மண்ணகல்களையும் கஞ்சா கடத்துதல் போதை வஸ்து கடத்தல்களை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரலாம் என்று மக்கள் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்க விடயம். அந்த இராணுவத்தினர் அங்கே இருந்து அகற்றப்படுதல் என்பது ஒரு சிறப்பான விடயம் தான். இராணுவ பொதுமக்களுடைய காணிகளை இராணுவம் விடுவிக்கப்பட வேண்டும். ஆனாலும் அந்த போதைப் பொருட்கள் கடத்தல்கள் அது தொடர்பாக போலீசார் கவனம் செலுத்தி அந்த இடத்துல உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இதாக இருக்குது. அப்படி இருக்கிற நிலைமையில தான் பார்த்தீங்கன்னா அந்த காணியம் விடுவிக்கப்பட சொல்லியிருக்கு. இன்னும் 14 நாட்களுக்குள்ள அவர்கள் விடுவிப்பார்கள் என்ற அந்த நிலையில் இருந்து கொண்டிருக்க இப்போ நாங்கள் மெயினாக இந்த இடத்துல பார்க்கக்கூடிய அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தெரிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், மக்களால் தெரிவு செய்து அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த வரப்பிரசாதங்கள் என்ன, அவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்க போகின்றது, அவர்கள் எவ்வளவு கொடுப்பனவுகள் அவை கிடைக்க போகின்றது என்பது தொடர்பாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த காணொலி ஊடாக தெளிவுபடுத்தலாம் இருக்கிறேன். ஓரளவு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுவோம் இருக்குது. ஆனால் பிள்ளையான கருத்துக்களை இருக்காது. இன்றைய தினம் திறன ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. அந்த செய்திகளை அடிப்படையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த செய்தியில் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்துக்கு போகிறதுக்கு அவருக்கு சம்பளம் என்று இல்லை. அது சம்பளம் என்று சொல்வதில்லை, கொடுப்பனவாக அவருக்கு 54,285 ரூபாய், 54,285 ரூபாய் மாதம் அவருக்குரிய ஒரு கொடுப்பனவாக வழங்கப்படும். அவருக்குரிய அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய ஒரு கொடுப்பனவாக வழங்கப்படுகின்றது மாதம். அப்போ இந்த 54,000க்கு வேண்டி தான் போயினமா பார்த்தீங்கன்னா அது ஒரு சேவை நிமித்தம் தான். அந்த பாராளுமன்றத்துக்கு போகிறது மக்களுடைய பிரதிநிதிகள் மக்களுக்கு சேவை செய்வதற்காக தான் நாங்கள் போகிறார்கள். அவர்களுக்குரிய ஒரு கொடுப்பனவாக தான் இது கொடுக்கப்பட்டது. அதை தவிர அங்கே அவர்கள் பாராளுமன்றத்திற்கு சென்றால், இப்போ பாராளுமன்றத்திலே அமர்வுகள் இடம்பெறும்போது அந்த பாராளுமன்ற அமர்வுகளில் அவர்கள் கலந்து கொண்ட கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் 8 அமர்வுகளுக்கு மேலே இடம்பெறும் என்ற மாதிரி சொல்லிடணும். அந்த 8 அமர்வுகளில் ஒரு அமர்வில் கலந்து கொண்டால் பாராளுமன்றத்துக்கு சென்றால் அவருக்கு அந்த ஒரு நாளைக்கு 2,500 ரூபாய் கொடுப்பார்களாம். அந்த அமர்வில் கலந்து கொள்வதற்காக வேண்டி 2,500 ரூபாய் கொடுப்பார்கள். அதை விட அமர்வு நாட்கள் இல்லாமல், அதாவது பாராளுமன்ற அந்த நாளாக இல்லாமல் அந்த குழு கூட்டங்கள் கடந்து கொண்டாலும் அவர்களுக்கு 2,500 ரூபாய் அந்த கொடுப்பனவு வழங்கப்படுமா. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவர்களுக்குரிய போக்குவரத்துக்குரிய ஒரு வாகனம் ஒன்று வழங்கப்படும். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நான் சொல்கிறேன், அமைச்சர்கள் என்று இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் போக்குவரத்துக்குரிய அவர்களுக்குரிய ஒரு வாகனம் ஒன்று வழங்கப்படும். அதோட அவர்களுக்குரிய சாரதிக்குரிய கொடுப்பனவு வழங்கப்படும். அவர்கள் சாரதியை வைத்தார்கள்னா அந்த சாரதிக்குரிய கொடுப்பனவுகளை கொடுப்பதற்கு அவர்களுக்கு அந்த பணம் வழங்கப்படும். அதோட சாரதி இல்லை என்றாலும் அவர்கள் அந்த வாகனத்தை ஓட்டினாலும் அவர்களுக்குரிய அந்த சாரதி கொடுப்பனவும் அந்த வாகனத்துக்கு வழங்கப்படும் அவர்களுக்கு. அதோட பார்த்தீங்கன்னா கொழும்பில் வெறுமனே 2,000 ரூபாய்க்கு வாடகை அடிப்படையில் அவர்களுக்கு வீடு வழங்கப்படுகின்றது.
ரூ. 2000 வாடகையை செலுத்தி வந்து கொழும்பில் இருக்கக்கூடியதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்குவதற்காக வந்து இருக்கப்படுகிற அந்த நான் நினைக்கிறேன் மாடிவேல் என்கின்ற இடத்துல கொழும்பில் வந்து இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து வீடுகள் வந்து அவைக்கு கொடுக்கப்படுகின்றன. ரூ. 2000 மாத வாடகை வந்து அதுக்காக அறவிடப்படுகின்றன. அதோடு அந்த இடத்துல தண்ணி பில், கரண்ட் பில் எல்லாம் வந்து அவர்கள் வந்து கட்டிக்கொள்ள வேண்டியது, பாராளுமன்ற அந்த இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து அதை வந்து அவர்கள் கட்டிக்கொள்ள வேண்டிய மாதிரி இருக்கும். 5 வருடங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கும் காலம் வரையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த வீட்டில் வந்து தங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ கடந்த அரசாங்கத்தில நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். காலாதி காலமாக அந்த பாராளுமன்றத்தினுடைய அரசு அந்த வீட்டை வந்து அவர்கள் வைத்திருந்த வந்து நீங்கள் செய்திகளில் வந்து கேட்டிருப்பீங்கள். எங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர் கூட எதிர்க்கட்சித் தலைவராக இருந்து இறந்ததுக்கு பிறகும் கூட அந்த வீடு வந்து அவர்தான் அவற்றை கட்டுப்பாடுகளுக்குள் தான் இருந்தது என்றும் பார்த்தீங்கன்னா செய்திகளும் வந்திருந்தன. அப்படி அவர் மட்டுமன்றில்லை, நிறைய பேர் வந்து இப்போ வரையும் இருக்கக்கூடிய ஆக்களும் இருக்கிறார்கள். அரசாங்கத்தினுடைய அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய அந்த வரப்பிரசாதங்களை பயன்படுத்தி கொண்டு அந்த வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள். அதை விட அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு அலுவலகம் வந்து அவர்களுக்காக வைத்திருப்பார்கள் என்றதை தாண்டி வைத்திருந்தாலும் இல்லை என்றாலும் அந்த அவர்களுக்குரிய அலுவலக கொடுப்பனவாக வந்து ரூ. 1,00,000 மாதம் வந்து வழங்கப்படுகின்ற அந்த அலுவலகத்தை நிர்வகித்து கொண்டு செல்வதற்காக ரூ. 1,00,000 வந்து அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. அதை விட பார்த்தீங்கன்னா வாகனம் கொடுக்கிறார்கள். அந்த வாகனத்துக்குரிய பெட்ரோல், அதாவது எரிபொருள் செலவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மானிய அளவில் வந்து அவர்களுக்கு வந்து அதில் கொடுக்கப்படுகின்றன. இப்போ தூரத்துக்கு ஏற்றபடி அதில் வந்து வித்தியாசப்படும். இப்போ யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு போகிற பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இல்லாட்டி கண்டியிலிருந்து கொழும்புக்கு போகிறதாக இருக்கட்டும், அவர்கள் அந்த தூரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்குரிய அந்த எரிபொருள் கொடுப்பனவர்கள், அவர்கள் போகிறதுக்குரிய அந்த எரிபொருள் கொடுப்பனவர்களும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கொடுக்கப்படுவது. அதோட பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தொலைபேசி அழைப்புகளுக்குரிய செலவுகள், அதாவது கிட்டத்தட்ட வருடத்துக்கு ரூ. 5,00,000 பெறுமதியான அந்த கொடுப்பனவு வந்து கொடுக்கப்படுகின்றது. அதோட பார்த்தீங்கன்னா முத்திரைகள், அவர்கள் அந்த கடிதங்கள், செய்திகள் இதுகளை அனுப்புவதற்குரிய அந்த முத்திரை பெறுமதி வந்து ரூ. 3,50,000 மாதம் வந்து ரூ. 3,50,000 வருடம் வந்து அவர்களுக்கு வந்து அது வந்து கொடுக்கப்படுகின்றது. அதோட பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒரு ராஜதந்திர கடவுச்சீட்டை வந்து அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஜதந்திர கடவுச்சீட்டு, அதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கடவுச்சீட்டை வந்து பாஸ்போர்ட் வந்து அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த பாஸ்போர்ட்டினூடாக அவர்கள் வந்து வேகமாக தங்களோட பழைய இனங்களை செஞ்சு கொள்ளக்கூடலாம். அதோட அந்த பாஸ்போர்ட்டுக்குரிய மரியாதை கொஞ்சம் கூட. அந்த பாஸ்போர்ட்டை வந்து கடந்த காலத்தில் வந்து இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து துஷ்பிரயோகப்படுத்தி இருந்தவை. இரண்டாவது சில சாமான்களை, தடை செய்யப்பட்ட பொருட்கள், இல்லாட்டி டெலிஃபோன்கள், தங்கங்கள் எல்லாமே அந்த பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி அவர்கள் கொண்டு வந்து விமான நிலையத்தில் பிடிபட்டிருந்த செய்திகள் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ராஜதந்திர கடவுச்சீட்டு, டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து அங்கே கொடுக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா மெயினாக வாகன அனுமதி பத்திரம் வந்து ஒன்று கொடுக்கப்படுகின்றது. அண்மை காலங்கள் எல்லாம் பேசு பொருளாக இருந்திருக்கக்கூடியது வாகன அனுமதி பத்திரம் வந்து அவர்களுக்கு வந்து கொடுக்கப்படுகிறது. அந்த வாகன அனுமதி பத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரி நீக்கப்பட்ட வாகன அனுமதி பத்திரம். அதாவது வந்து இப்போ நாங்கள் ஒரு வாகனத்தை வந்து கொழும்பில் வந்து வேண்டுறோம்டா, இப்போ எங்களுக்கு இங்கே இலங்கையில் நாங்கள் வேண்டுறோம், சாதாரணமாக நான் வேண்ட போகிறேன்டா, அது 4 கோடிக்கு அந்த வாகனம், அந்த வாகனத்தின் பெறுமதி 4 கோடி அண்டா. இப்போ அவர்கள் அந்த வாகனத்தை வேண்டுவதாக இருந்தால் அந்த வாகனம் வரப்போகிற அந்த நாடு, இப்போ அமெரிக்காவிலேருந்து வருதுண்டா, அமெரிக்காவில் அந்த வாகனம் இலங்கை பெறுமதிக்கு 1 கோடி ரூபா என்றால் அவர்கள் வந்து அந்த 1 கோடி ரூபாயை மட்டுமே செலுத்தி வேண்டுவார்கள். அது இலங்கைக்கு வந்துட்டா அந்த வாகனம் 4 கோடி, அது அமெரிக்காவில் இருந்து அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அந்த வரி இல்லாமல் இலங்கைக்குள்ளே வரும் பொழுது வரியோடு சேர்ந்து வரும், வரி இல்லாமல் வரி விலக்கப்பட்டு அந்த வாகன அனுமதி பத்திரம் வந்து அவர்களுக்கு கிடைக்கும். அதான் போன முறை கடந்த காலங்களில் வந்து செய்தியாக இருந்த அந்த வாகன அனுமதி பத்திரத்தை எடுத்து வாகனங்களை வேண்டி வந்து நிறைய காசுக்கு வெளியால் வித்திருந்தவர்கள் அந்த செய்தியும் வந்து நியூஸ்களில் வந்திருந்தன, செய்திகளில் வந்திருந்தன தளங்களில். ஆனால் இந்த அனுர் அரசாங்கத்தில் வந்து இதுகள் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வருமென்று சொல்லப்பட்டுக்கின்றன. தொடர்ந்து வந்து இவர்களுக்கு வந்து ஒரு காப்புறுதி உண்டு. இவர்களுக்குரிய இந்த நோய்வாய்ப்பட்டால் இல்லாட்டி இவர்களுக்குரிய அந்த உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபா காப்புறுதி, இன்சூரன்ஸ் வந்து இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அதோடு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு மெயினாக வந்து ஆயுத பயிற்சி வழங்கப்படுகின்றது. அது வந்து தேவையானவர்களுக்கு மட்டும். இப்போ நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் எனக்கு வந்து துவக்க தேவை, நான் வந்து என் பாதுகாப்புக்காக வேண்டி நாம் வந்து துப்பாக்கி வச்சிருக்க போகிறோம்னா அவர்களுக்குரிய அந்த துப்பாக்கி பயிற்சியையும் பார்த்தீங்கன்னா அந்த பாராளுமன்றத்தில் வந்து அவர்களுக்காக வழங்கினோம். அப்படி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இவை தவிர்ந்த இன்னும் பல உறுப்பினர்கள், அதோட பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இவர்களுக்குரிய சலுகைகள் எல்லாமே இருக்கின்றன. நான் கொஞ்சம் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறேன். அந்த செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டு கிடைக்கிறத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா பிரதானமாக நான் இவ்வளவு நேரமாக சொன்ன இந்த கொடுப்பனவுகள் எல்லாமே அனுராவினுடைய அரசாங்கம் வந்து அனுரா ஆட்சி காலத்தில் அனுரா வந்து தேர்தல் காலங்களில் வந்து குறிப்பிட்ட அந்த வாக்குறுதிகளுக்காக பார்த்தீங்கன்னா இவை எல்லாமே குறைக்கப்பட வேண்டியவை. ஏனென்றால் அனுரா சொல்லியிருந்தவர் இந்த வாகன அனுமதி பத்திரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட மாட்டாது, வீடுகள் கொடுக்கப்பட மாட்டாது என்று பார்த்தீங்கன்னா எல்லாமே அவர்களுடைய அந்த தேர்தல் பிரச்சார நேரங்களில் வந்து சொல்லியிருந்தவர். ஆனால் இப்போ வரையும்
எல்லாமே அனுமதியெல்லாம் இருக்குது, எதுவுமே நிறுத்தப்படவில்லை. குறிப்பாக ஓய்வூதியம் கூட இன்று வரையும் பார்த்தீங்கன்னா கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். அது தொடர்பாக பார்த்தீங்கன்னா இந்த கொடுப்பனவுகள் வரப்பு சாதங்கள் தொடர்பாக பார்த்தீங்கன்னா மீளாய்வு செய்வதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த குழுவுக்கு வந்து 3 கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கொடுப்பனவுகள் வந்து இப்படியே இருக்கிறதா, இல்லாட்டி அதில் என்னென்ன சீர் செய்யப்பட வேண்டும், மீளாய்வு செய்வதற்குரிய 3 மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் 6 மாதம் முடிந்ததா, இன்னும் ஒரு 6 மாதம் கால அவகாசத்துக்கு பின்னர் இது வந்து என்னென்ன மாதிரி மாற்றி அமைக்கப்படும் என்று பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப்படும். பாராளுமன்றத்தில் அவர்கள் நினைத்தால் என்ன நிறைவேற்றலாம் என்றால் 3/2 பெரும்பான்மையோடு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து பாராளுமன்றத்தை அமைச்சிருக்கிறார். அப்போ அவர்கள் கொண்டு வர மாற்றங்கள் வந்து அவர்களால் நிறைவேற்றப்படக்கூடிய மாதிரி இருக்கும். எதிர்காலத்தில் பார்க்கலாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது, இந்த கொடுப்பனவுகள் வந்து குறைக்கப்படுகின்றதா, இல்லாட்டி என்னென்ன மாதிரி அமையும் என்பது தொடர்பாக நாங்கள் எதிர்வரும் காலங்களில் பார்க்கலாம். அதை விட வருகின்ற 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் புதிதாக வந்து கூடுகின்றது. அந்த 21ஆம் தேதி வந்து புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சத்திய பிரமாணங்களை மேற்கொண்டுவிடும். 175க்கும் அதிகமான புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு பாராளுமன்றம் தான் பார்த்தீங்கன்னா அமைய இருக்குது. 175 அதிகமாக தேசிய மக்கள் சக்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அதிகமான உறுப்பினர்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறோம். அதோட இவர்களுக்குரிய அந்த செயல் அமர்வுகளும் பார்த்தீங்கன்னா இடம்பெறதுக்கு இருக்குது. 21ஆம் தேதி ஆரம்பமானதுக்கு பின்னர் 25ஆம் தேதி 26ஆம் தேதிகள் என்று நான் நினைக்கிறேன். புதிதாக போயிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய செயல் அமர்வுகள், அதாவது வந்து எவ்வாறு பாராளுமன்றத்தில் நடந்து கொள்ள வேண்டும், பாராளுமன்றத்தினுடைய நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் எல்லாமே தொடர்பாக பார்த்தீங்கன்னா அவர்களுக்குரிய அந்த செயல் அமர்வுகளும் பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் நடக்கிறதுக்கு இருக்குது. தொடர்ந்து நினைச்சிருங்க. வேற புது செய்திகள் வந்து அவங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.